வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்லப்படக்கூடிய இந்த என்டிபிசியில் ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரே ஒரு மோட் இருக்க போது, ஏன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுல கிராஜுவேட், இது வந்து ரெண்டு விதமாக, ஒன்று 12th, ஓகேவா. ஸோ அதே மாதிரி கிராஜுவேட் அப்படிங்கிற ரெண்டு இது இருக்கும். இப்போ கிராஜுவேட் அப்படிங்கிற லெவலுக்கான போஸ்டிங் கொடுத்துறேன். என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 14/9/2024, ஓகே. ஸோ இந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட், ஓகே, க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கானது 13/10/2024 நைட்டு 12 மணி வரைக்கும். கரெக்டாக வந்து ஒரு மாதம் வந்து நமக்கு டைம் தராங்க, ஓகே. 30 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டைம் தராங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கு, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த டிகிரி முடித்தவங்களே வந்து எந்தெந்த போஸ்டிங்கில் என்னென்ன வேகன்சி அப்படி இருக்கிறதில் பார்க்கலாம். இப்போது நேம் ஆஃப் தி போஸ்ட், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 போஸ்டிங், ஓகேவா. ஸோ சாரி, பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இவங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் வந்து 35,400 வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B2 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 படி, அடுத்த வருஷம், ஓகேவா, ஜனவரி 1ஆம் தேதி படி வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கலாம். டோட்டல் வேகன்சி எல்லா ரீஜன் இருக்குல்ல, அதோட சேர்த்து வந்து 1735 வேகன்சி அப்படின்ட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ கொஞ்சம் இதில் 1700 சம்திங் இருக்குது, ஓகேவா. 1736 இருக்குது. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து பே லெவல் 6 தான். இவங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிற இனிஷியல் பேமெண்ட் வந்து 35,400. இவங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது A2 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இவங்களுமே வந்து 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி படி இவங்களுக்கான வேகன்சிக்கிறது 994. அதுக்கப்புறம் வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஓகே. ஸோ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இவங்களோட பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 5, பே லெவல் 5th படி வந்து சேலரி கொடுக்க போகிறாங்க. இவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பேமெண்ட்டு 29,200. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2 இருக்கணும். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 36க்குள்ள வந்து இருக்கணும். 2025 ஜனவரி படி. இவங்களுக்கான வேகன்சி ஒட்டு மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3144 வேகன்சி அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா 5th. இவங்களுக்கான இனிஷியல் பேமெண்ட் வந்து 29,200. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது C2 இருக்கணும். அப்புறம் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே, அடுத்த வருஷம் ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து இதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1507 வேகன்சி வந்து இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு இருக்குது, ஓகே. அடுத்து ஃபைனலாக சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பே லெவலுங்கிறது 5th பே லெவல் படி உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் வந்து 29,200. இவங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது C2 இருக்கணும். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி படி 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ டோட்டலாக வேகன்சிங்கிறது 7,332, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டிகிரி லெவல் இருக்குல்ல, கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான ஒட்டுமொத்த டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,113 வேகன்சி அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ இதே இது வந்து அடுத்து 12th அந்த கேட்டகரிக்கு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் அப்ளை ஆகும். ஸோ அதுபோக வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாற்றப்படுறதுனால அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு சொல்லுவாங்க, ஓகேவா. இங்கே வந்து எதுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்கன்னா, கோவிட் பேண்டமிக்னால வந்து இங்கே யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/9/2024, ஓகேவா. ஸோ ஒரு 6 நாளுக்கு அப்புறம் வந்து ஓப்பன் ஆகுது, 6-7 நாள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது அந்த கிராஜுவேட்டுக்கு அப்புறம் வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து 21/9/2024 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 21ஆம் தேதி. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20/10/2024, ஓகே. நைட்டு வந்து முடியுது, ஓகே. ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. முக்கியமான டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும், அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதில் இந்த வேகன்சி ஆஃப் அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங்கில் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுலையுமே பார்க்கலாம், என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இருக்குனால அவங்களுக்கு வந்து பே லெவல் 3 படி 21,700, ஓகேவா. ஸோ அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் P2 இருக்கணும். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 ஜனவரி 2025 படி வந்து
18லேருந்து 33 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே, அங்கே 36 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, இங்கே 33 வரைக்கும் தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டில் 2 7th பே லெவல். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அந்த பே கமிஷன் படி வந்துன்னா பே லெவல் வந்துன்னா 2. ஓகேவா? அது அடிப்படையில் 19,900 வந்து இந்த அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2 இருக்கலாம். அண்ட் த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 படி வந்துன்னா இப்போ 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். டோட்டலாக வேகன்சிங்கிறது 361. ஓகே, அடுத்து ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பே அந்த இதுபடி 2 இருக்கணும். இங்கே வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19,900. இங்கே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2 இருக்கணும். அடுத்த 18 வயசுலேருந்து வந்து 33 வயசு வரைக்கும் ஜனவரி 25 இருக்குல்ல, அது வந்து கால்குலேட் பண்ணியிருக்கணும். அண்ட் தான் இங்கே வேகன்சிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்துன்னா 990 வேகன்சி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இப்போது இங்கே ட்ரெயின் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரெயின் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பே லெவல் 2 படி வந்து பார்த்தீங்கன்னா 19,900 சம்பளம் இனிஷியல் பேமெண்ட்டு. அதுபோல் அலௌன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து இனிஷியல் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டுங்கிறது இந்த ட்ரெயின் கிளர்க்கு A3 இருக்கணும். வயசுங்கிறது ஜனவரி மாதம் 2025 படி வந்து 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இங்கே டோட்டலாக வேகன்சிங்கிறது 72 வேகன்சி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒட்டுமொத்த டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,445 வேகன்சி இருக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல ஏற்கனவே அந்த கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,113 வேகன்சி பார்த்தோம். அது கூட வந்து இந்த 3,445 வேகன்சி வந்து நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து இதுவே வந்து 11,000 கிட்ட வந்து வந்துச்சு. 11,000க்கு மேலே வந்து நமக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ 11,500 அந்த மாதிரி வந்து வேகன்சிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி நம்ம கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும், நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து வசதியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏஜை பற்றிய டவுட்டு வந்து RRB வெப்சைட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிட்னஸ் பற்றியும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இருந்தாலுமே இங்கே வந்து சொல்கிறாங்க அந்த A2னா என்ன, A3னா என்ன, B2னா என்ன, C2னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. A2னா ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்டிவ். ஓகேவா? ஓகேவா? டிஸ்டன்ஸ் விசன்ஸ் வந்து 6/9 6/9 ஒவ்வொரு கண்ணுக்கும் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன்ஸ் நேம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். வேற ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான ஃபீஸுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்களேன், எக்ஸாம் ஃபீஸ் 7th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே முன்னாடி மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா CPT சொல்லப்படக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்கும்போது, அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல, ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதை பற்றியும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் டெஸ்ட் தான். ஓகேவா? ஸோ நம்ம SSC எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆல் கேண்டிடேட். ஓகேவா? ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 கட்டணும். ஓகேவா? ஸோ 400 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எல்லா கேட்டகரியுமே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதே 2வது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது யாருக்கு காசு கட்ட தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண வேணாம். ஓகேவா? அதாவது SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 அந்த 250 கட்டணும் ஃபஸ்ட்டு மட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 250 மட்டுங்கிறது வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த 250 அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். பட் இந்த OBC இந்த SC ST எக்ஸர்விஸ்மேன் BWD ஃபீமேல், ஓகே, நீங்கள் பெண்களாக இருந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கட்ட 250 ஃபஸ்ட்டு தருவாங்க கட்டணும். ஆனால் வந்து அந்த 250 நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறமும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ஹவு டு அப்ளை அந்த அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ வேறு வந்து கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் இந்த அப்ளை பண்ணுறதுல வந்து ஒவ்வொரு ரீஜனுக்குமே நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சதர்ன் ரீஜன் அப்படின்னா நமக்கு சென்னை வரும். ஓகே, ஸோ அது சென்னைங்கிறது வரும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ரீஜனுமே வந்து மாறுபடும். ஓகே, ஸோ அதையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ஒரு டீட்டெயிலும். இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ். எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போது, என்ன மாதிரியான இதெல்லாம் என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத மட்டும் வந்து இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்ததுனால இதை நம்ம வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக இல்லை. ஓகே, ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இது மாதிரி எக்ஸாம் ரிலேட்டான அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.